நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அங்கே இருக்கிற இன்னொரு பேஷண்ட் ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணிட கோவமான ஹீரோயின் அந்த பேஷண்ட்டோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறா. அங்கே வேலை பார்க்குற டாக்டர் ஹீரோயின்ட்ட ஒரு பூனையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. பூனையை பார்த்தோன்னே ஹீரோயின் அந்த பேஷண்ட்டை விட்டுட்டு பூனையை தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினை தத்தெடுத்து வளர்த்த அம்மா அப்பா இறந்து போயிருப்பாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி கிஃப்டாக கொடுத்தது தான் அந்த பூனை. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட உண்மையான பேரண்ட்ஸோட வாழ வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஹீரோயினோட உண்மையான பேரண்ட்ஸ் ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட பேர் லானா. ஹீரோயின் தன்னை புள்ளி பண்ணதா சொல்ல அதை நம்பி ஹீரோயினோட அம்மா அப்பா தன்னோட சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம ஹீரோயினை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஹீரோயின் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அரகண்டா மாறியிருப்பா. 3 வருஷம் கழிச்சு ஹீரோயின் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு வரா. ஹீரோயின் எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருப்பா. இந்த லானா ஹீரோயினோட எக்ஸாம் ஐடியை திருடி வச்சுக்கிட்டு ஏதோ தானே கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின மாதிரி சீன் போட ஹீரோயின் அந்த எக்ஸாம் ஐடி என்னோடதுன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறா. இவங்க 2 பேரில் யார் உண்மையிலே ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினதுன்னு தெரிஞ்சுக்க இவங்க 2 பேருக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த கொஷின் பேப்பரை லானா திருடிடுறா. லானா கொஷின் பேப்பரை திருடுறத ஹீரோயின் வீடியோ எடுத்து எல்லாரும் முன்னாடியும் போட்டு காட்டுறா. அதோட ஹீரோயின் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அங்கே இந்த லானா வந்திருப்பா. ஹீரோயினை புள்ளி பண்ணியிருப்பா. அந்த வீடியோவையும் ஹீரோயின் போட்டு காட்ட ஹீரோயினோட அண்ணாலாம் கோவத்தில் லானாவை அடிச்சிடுறாரு. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் இந்த லானாவோட பேச்சை கேட்டு ஹீரோயினை மென்டல் ஹாஸ்பிட்டல்லலாம் சேர்த்துருப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க ஹீரோயின் அந்த மன்னிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லை.